வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒவ்வொரு பென்ஷனரும் ஃபேமிலி பென்ஷனரும் ஸோ நீங்கள் எந்த விதமான பென்ஷன் வாங்கியிருந்தாலும் சரி, டிஃபென்ஸ்லேருந்து நீங்கள் பென்ஷன் வாங்குறீங்க அப்படின்னாக்கா உங்களோட மொபைலில் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து இந்த அப்ளிகேஷன் எல்லாம் வச்சுட்ருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு விஷயத்துக்கும் ECHSலையோ இல்லை சோல்ஜர் போர்ட்லையோ போயிட்டு கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் இந்த அப்ளிகேஷன் மூலிமா உங்களுக்கு ஒரு 50% அந்த என்ன வந்து சந்தேகம் இருக்கோ அதுக்கெல்லாம் விடையை வந்து உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் மூலிமாவே கிடச்சிடும். ஸோ அதில் வந்து இதோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகணும் அப்படின்னாக்கா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் ஆகிக்கலாம். ஸோ அங்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு அங்கே கிடைக்கும். நீங்கள் அதில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸ் அப்ளிகேஷனு. ஸோ ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்ளிகேஷன் வந்து வேலை பண்ணலை. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ப்ராசஸில் தான் இருக்குது. இது எப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ நம்மளோட ஸ்பார்ஸ் போர்ட்டலில் வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், அதாவது ஒன்று வந்து பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுவோம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா OTP வரும் மொபைல் நம்பரில். ஸோ அந்த OTP போட்டு லாகின் பண்ணுவோம், பாஸ்வேர்டும் போடணும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொபைலில் வர OTPயும் போடணும். ஸோ இதுதான் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனு. இது கொண்டு வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மொபைல் அப்ளிகேஷன் வந்து வேலை பண்ணலை. ஸோ எப்போ வந்து இது வேலை பண்ண மறுபடியும் வந்து வேலை பண்ணுதோ அப்போ நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பார்ஸில். ஸோ நீங்கள் வந்து ஸ்பார்ஸை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் மொபைல்லே உங்களோட ப்ரௌசரில் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட என்ன தேவையோ அதை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பார்ஸோட வெப்சைட் லிங்க்கும் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ ஸ்பார்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், அதை பற்றி என்னென்ன உங்களுக்கு வந்து தெரியணும், எதெல்லாம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ண முடியும், எதெல்லாம் அப்டேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்பார்ஸுன்ற பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ அதோட லிங்க் வந்து மேலே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை அதில் இருக்க வீடியோ பார்த்து நீங்கள் ஸ்பார்ஸில் உங்களோட டேட்டாவை நீங்கள் சரி பார்த்து எதெல்லாம் தவறாக இருக்கோ அதை வந்து நீங்கள் மாற்றலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ECHS பெனிஃபிஷரியோட மொபைல் அப்ளிகேஷனு. ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து இங்கே மேலே கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் ECHSோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதில் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு எந்தெந்த தேவையோ அதை வச்சு பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ECHS அப்ளிகேஷன் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது யாரெல்லாம் புதுசாக வந்து பென்ஷன் வராங்களோ உங்களோட கார்டு வந்து பேரண்ட் பாலிகிளினிக் வந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது கூட இதுலேருந்தே பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டைமும் பாலிகிளினிக் போயிட்டு நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ முழுமையாக அதை வந்து நீங்கள் உபயோகப்படுத்துங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பென்ஷனருக்கும் சரி, ஃபேமிலி பென்ஷனருக்கும் சரி, இந்த 2 அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு வருஷமும் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட், டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 அப்ளிகேஷனுமே உங்களுக்கு வந்து ரொம்ப மஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெளியே எங்கேயும் போய்ட்டு உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆதார் ஃபேஸ் RD அப்படின்ற அப்ளிகேஷன் வந்து முதல்ல இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் ஜீவன் பிரமானோட அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ 2த்தையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலாம். வீட்டிலேருந்து 2 நிமிஷத்துலேயே உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் நான் மேலே கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் உங்கள் வீட்டிலேருந்தே என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோமோ, சர்வீஸ் பென்ஷனர் இருந்தாக்கா சேம் அதே கொடுங்க, ஃபேமிலி பென்ஷனர் இருந்தாக்கா சர்வீஸ்ன்றத ஃபேமிலி பென்ஷனை வந்து மாற்றிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படியே கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சரியான முறையில் ஸ்பார்ஸுக்கு சப்மிட் பண்ணி உங்களோட பென்ஷன் வந்து நீங்கள் கண்டினியூவாக வாங்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா CP கிராம். ஸோ நம்ம வந்து அதிகமாக பேசுகிறது என்னன்னாக்கா CP கிராமில் வந்து கிரிவியன்ஸ் போடுங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அது CP கிராம் மூலயமா உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றது வந்து தான் நம்ம வந்து நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா CP கிராம்ன்ற மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் போய்ட்டு உங்களால் கிரீவியன்ஸ் போட முடியல அப்படின்றவங்க நீங்கள் இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலிமா உங்களோட கிரீவியன்ஸ் வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ கூடிய சீக்கிரமாகவே மொபைல் அப்ளிகேஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து நம்ம கொண்டு வரலாம். ஏன்னா அப்ளிகேஷனை பற்றி நம்ம பேசலை, இதுக்கு முன்னாடி நம்ம வெப்சைட்டில் போயிட்டு எப்படி கிரீவியன்ஸ் போடணும் அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதோட வீடியோவும் மேலே நான் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து உங்களோட எந்த பென்ஷன் ரிவிஷன் வந்து பெண்டிங் இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதனா உங்களுக்கு இந்த தொகை வந்து எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி கிரீவியன்ஸ் போடும்போது கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை வந்து உங்களுக்கு 21 நாளில் வந்து கொடுக்கணும். அப்படி அதை விட அதிகமாக போகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதே நம்பர் வச்சு அப்பீல் பண்ணுங்கள், இல்லைனா மறுபடியுமே நீங்கள் கிரீவியன்ஸ் போடுங்க. ஸோ நீங்கள் ECHSலையோ இல்லை CP கிராம்லையோ இல்லை மற்ற ஸ்பார்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணாமே ஏற்கனவே உங்களோட வாட்ஸ்அப்லேயே வந்து உங்களுக்கு சம்பந்த் அப்படின்ற ஒரு சாட் பூட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா AI முறையில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை கொடுக்குற ஒரு
வாட்ஸ்அப் நம்பரு. ஸோ இதோட லிங்க் வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் இந்த சம்பந்தன்ற அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் ஆகிக்கிங்க. ஸோ அதில் ஜாயின் ஆகிட்டு உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு சந்தேகம் இருக்கோ அதில் வந்து கிளியராகவே கேட்கலாம். அதுக்கான அட்வைசரி என்ன, இல்லை அதுக்கு என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுப்பாங்க. அதே போல் கிரீவன்ஸ் போகிறதுக்கும் இதுலேயுமே ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதையுமே பயன்படுத்தி நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே உங்களோட கிரீவன்ஸை வந்து போடலாம். இதை பற்றியும் நம்ம வந்து சாட் பூட் சம்பந்தன்ற அந்த வீடியோவில் வந்து பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் இதையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு முறையும் நீங்கள் சோல்ஜர் போர்ட்லேயோ இல்லை இசிஹெச்எஸ் பாலிகிளினிக்லேயோ இல்லை சிஎஸ்டிலேயோ எங்கே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஒரு டைமும் போயிட்டு வரணுன்ற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலிமா உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிக்க முடியுமோ அதெல்லாம் மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கிட்டு சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகும்போதும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இதுதான் ப்ராப்ளம், இதுக்கான சொல்யூஷன் இதுதான், இதுக்கான வழிமுறை இதுதான் சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கும் போது நீங்கள் எந்த ஆஃபீஸில் போயிட்டு அந்த ப்ராப்ளத்தை வந்து சொல்கிறீங்களோ அங்கே நீங்களும் ஈஸியாக தெளிவாக சொல்லுவீங்க. கேட்குறவங்களும் அதை வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் என்ன இருக்கும் அந்த ப்ராப்ளத்துக்கான அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் தீர்த்துங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட லிங்க்கும் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் வந்து எங்கிட்ட பேசி அந்த ப்ராப்ளத்துக்கான சஜஷன் வந்து கேட்கணும் அப்படின்னாக்கா நம்மளோட யூடியூப் சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபோன் மூலியமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாகவோ நீங்கள் வந்து எங்கிட்ட பேசி அதுக்கான சஜஷன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஒன்லி மெம்பராக யார் வந்து ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சஜஷன் வந்து கொடுக்கப்படும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன வந்து சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கும் சரி பென்ஷனருக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.